இன்னைக்கு நம்ம எதிர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் பார்க்க போறோம். எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்லுக்கு எதிராக சொல்லக்கூடிய சொல் தான் எதிர்ச்சொல். அதாவது இரவு அப்படின்னா அதற்கு எதிரானது என்னது? பகல். நல்லது அப்படின்னா கெட்டது, நல்லவை தீயவை, நன்மை தீமை, அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? ஒரு சொல்லுக்கு எதிராக சொல்லக்கூடிய சொல் தான் எதிர்ச்சொல். சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா கூடி அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா, அந்த எதிர்ச்சொல் வருகின்ற பொழுது இந்த சொல்லோட பொருள் புரியணும். சரிங்களா? அந்த பொருள் உணர்ந்தால் மட்டும்தான் அதற்கு எதிரான சொல் என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீங்க பொருள் உணராம நீங்க நீங்க ஒண்ணு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதோட பொருளும் மாறும். சரிங்களா? அப்ப பாருங்க, கூடி அப்படின்னா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அப்ப கூடி அப்படின்னா ஒற்றுமையாக இணைந்து அப்படியே கூட்டமாக இருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் கூடி என்ற ஒரு பொருள்ல வரும். சரிங்களா? அப்ப கூட்டமாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்னது? தனிமையாக. அப்ப பிரிந்து. சரிங்களா? கூடி அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னது? பிரிந்து. சரிங்களா? இதுவே கூடி அது கூட ஒரே ஒரு எழுத்து சேர்த்து கூடிய அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்க பிரிந்து என்ற ஒரு எதிர்ச்சொல் வராது. பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரிதான், ஒரே ஒரு எழுத்து தான் கூடுது. சரிங்களா? கூடி அப்படின்னா எண்ணிக்கை கூடுதல் இல்லைங்களா? 1, 2, 3, 4 அந்த கூடுதல். சரிங்களா? கூடி அப்படின்னா அது கூடிக்கொண்டே போகுது. அப்போ ஒண்ணு கூடிக்கொண்டே போயிடுச்சு அப்படின்னா இன்னொன்னு என்னது? குறைந்து வருதல். அப்ப குறைந்த. புரியுதுங்களா? கூடி அப்படின்னா கூட்டமாக ஒற்றுமையாக இணைந்து இருப்பது. சரிங்களா? அப்ப அப்ப இணைந்து இருந்தா அப்ப அங்க என்னது? பிரிந்து. அதுதான் எதிர்ச்சொல்லாக இருக்கும். அப்ப கூடி அப்படின்னா பிரிந்து. அதே ஒரே ஒரு எழுத்து தான் கூடுது பாருங்க. கூடி அப்படின்னா குறைந்த என்ற ஒரு பொருள்ல வரும். சரிங்களா? இப்போ நம்பி என்ற ஒரு சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, நம்பி. சரிங்களா? இங்க நண்பா நண்பி சொல்ல. சரிங்களா? நம்பி அப்படின்னா இங்க வேற பொருள் வரும், இங்க இன் வரும். சரி, இங்க இம் வந்திருக்கு. நம்பி அப்படின்னா ஆண்கள். சரிங்களா? நம்பி அப்படின்னா ஆண்கள். நீங்க நண்பா நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பி பெண்கள் நீங்க நினைக்க கூடாது. சரிங்களா? நம்பி அப்படின்னா ஆண்கள் என்ற ஒரு பொருள்ல வரும். சரிங்களா? இந்த நம்பி வேற, இந்த நம்பி வேற. சரிங்களா? அப்ப நம்பி அப்படின்னா ஆண்கள். அப்ப ஆண்களுக்கு எதிர்ச்சொல் பெண்கள். அப்படின்னா நங்கை. புரியுதுங்களா? நங்கை அப்படின்னா பெண்கள், நங்கை மங்கை இதெல்லாம் பெண்கள்ல வரும். அப்ப நம்பி ஆண்கள், அதற்கு எதிர்ச்சொல் நங்கை. சரிங்களா? பொருள் உணர்ந்து எழுதுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுவே நம்பிக்கை பதிலாக நம்பிக்கை அந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா நம்பிக்கை அதுக்கு எதிர்ச்சொல் நம்பிக்கையற்ற அல்ல சந்தேகப்படுதல் அந்த மாதிரி ஒரு பொருள் வரும். நம்பி நம்பிக்கை அந்த பொருள் உணர்ங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரிங்களா? இப்போ திண்மம். திண்மம் அப்படின்னா என்ன பண்ண வச்சுக்கோங்களேன், திடப்பொருள். சரிங்களா? அந்த திடப்பொருள் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்னது? திடப்பொருள்னா திரவ பொருள். திரவ பொருள் என்னன்னு சொல்லுவோம்? நீர்மம். சரிங்களா? இதுவே திண்மம் இல்லாம இங்க பாருங்க, திண்மை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், திண்மை அப்படின்னா கடினமான. சரிங்களா? இது திண்மம் அப்படின்னா திடப்பொருள். சரிங்களா? நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பொருளை குறிக்கும், அந்த திடப்பொருள். சரிங்களா? அந்த திடமா இருக்கக்கூடிய அந்த பொருளை குறிக்கும். அந்த பொருளை நம்ம கையில வச்சுக்கும்போது என்ன சொல்லுவோம்? ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த வெயிட்டா இருக்கிறது, கடினமான இருக்குது. அந்த பொருள் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. அதுதான் திண்மை. அப்ப கடினமா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னது? மென்மை. சரிங்களா? அப்ப பாருங்க, பொருள் உணர்ந்து எழுதுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? திண்மம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் வந்து நீர்மம். சரிங்களா? திண்மை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்னது? மென்மை. சரிங்களா? பொருள் உணர்ந்தால் மட்டும்தான் அதற்கு எதிர்ச்சொல் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சரியாக. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, தன்மை. தன்மை அப்படின்னா இங்க பாருங்க, 3 சுழி நகரம் வந்திருக்கு. சரிங்களா? 3 சுழி நகரம் வந்தா அது என்னது? குளிர்ச்சி. சரிங்களா? குளிர்ச்சியான. அந்த தன்மை என்னது? குளிர்ச்சியான. அப்ப குளிர்ச்சியான அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்னது? குளிர்ச்சிக்கு எதிர்ச்சொல் சூடு. அப்ப என்னது? வெம்மை. சரிங்களா? நம்ம தண்ணீர் சொல்லிருக்கீங்களா? தண்ணீர்னா குளிர்ச்சியான நீர். தன்மை கூட்டல் நீர் தண்ணீர். வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, நீண்டு. நீண்டு அப்படின்னா நீளமான, நீண்டு இருப்பது. அப்ப நீண்டு இருக்குதுன்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? குறுகி.
சரிங்களா? அடுத்து பாருங்க, வாங்கல். சரிங்களா? வாங்கல்னா வாங்கு, வாங்குதல் இல்லைங்களா? அப்ப வாங்கல் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்னது? வாங்கல் அப்படின்னா விற்றல். இப்ப நம்ம ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு எதிரானது என்னது? அங்கிருந்து விற்கிறான். நம்ம கடையில போய் ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ஒரு பொருளை வாங்குறோம். அப்ப வாங்குறோம் அப்படின்னா அவன் நமக்கு எதிராக இருக்கிறவன் என்ன பண்றான் செயலை? விற்கிறாங்க. அப்ப விற்றல் அந்த மாதிரி பொருளை பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அவர் என்ன வேலையை செய்யறாரு? நம்ம வந்து வாங்குதல் என்ற ஒரு செயலை செய்யறோம். ஆனா நமக்கு எதிராக இருக்கவங்க என்ன செயல் செய்யறாங்க? விற்றல். அப்ப வாங்கல் அப்படிங்கிறதுக்கு என்னது? விற்றல். சரிங்களா? புரிஞ்சுக்கணும். பொருள் உணர்ந்து எழுதணும். சரிங்களா? இல்ல விற்றல் அந்த ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒண்ணு கொடுங்கள் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த பொருள் உணர்ந்து எழுதுங்க. விற்றல் இல்ல அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு இருக்கும். விற்றல் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதான் விடை. சரிங்களா? தலை. தலை தலைனா என்ன? நம்ம தலை தானே. அதுக்கு என்ன எதிர்ச்சொல்? உடனே தலைனா தளபதி அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. சரிங்களா? தலை என்றால் நம்ம உறுப்புல இருக்கக்கூடிய இது. அது எங்க இருக்கு? முதல்ல ஆரம்பத்துல இருக்கு. அப்ப தலை அப்படின்னா முதல், ஆரம்பம், நுனி என்ற ஒரு பொருள்ல வரும். சரிங்களா? அப்ப இதுக்கு முதல்னா அப்ப எது இது? இப்ப ஆரம்பம், நுனி, முதல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும்? கடைசி, இறுதி. சரிங்களா? அப்ப தலை அப்படின்னா கடை, அதாவது கடைசி, கடை. சரிங்களா? கீழே. தலை அப்படின்னா மேலே, கீழே, கடை. சரிங்களா? அப்ப பாருங்க அடுத்து போற்றி. சரிங்களா? போற்றி அப்படின்னு என்ன? ஒருத்தங்களை போற்றி பாடுது, புகழ்ந்து சொல்லுது. சரிங்களா? அப்ப ஒருத்தங்களை புகழ்ந்து சொல்வதுக்கு போற்றி அப்படின்னா அப்ப ஒருத்தங்களை என்னது? புகழ்ந்து சொல்வதற்கான எதிர்ச்சொல் என்னது? இகழ்ந்து பேசுதல். அப்ப என்னது? தூற்றி. சரிங்களா? அப்ப போற்றிக்கு எதிர்ச்சொல் தூற்றி. என்னிடம். என்னிடம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா என்னிடம். அப்ப உன்னிடம். சரிங்களா? என்னிடம் அப்படின்னா உன்னிடம். சரிங்களா? அடுத்து பாருங்க தெரு. தெரு அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், தெரு மக்கள் கூட்டமாக நடமாடும் இடம். சரிங்களா? அப்ப தெரு அது வந்து ஒரு பொது இடம். இங்க அப்படிதான் பார்க்கணும். சரிங்களா? தெரு அப்படின்னா என்னது? பொதுவான இடம். அப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? பொதுவான தெரு சொல்றீங்களா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி தானே தெரு போவோம். அப்ப அந்த தெரு அப்படிங்கிறது பொதுவான இடம். சரிங்களா? அப்ப பொதுவான இடம் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்னது? அப்ப தனியான இடம். அப்ப தனியா இடம் எதற்கு? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொல்லை. சரிங்களா? புரியுதுங்களா இதுக்கான பொருள்? சரிங்களா? இங்க இப்படிதான் நீங்க பார்க்கணும். தெரு அப்படின்னா கூட்டமாக நம்ம தெரு இருக்கு இல்லைங்களா? அப்ப கூட்டமாக நடமாடும் இடம். சரிங்களா? ஆனா அது பொதுவான இடம் இல்லைங்களா? அது பொதுவான இடம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அப்ப அதுக்கு எதிரானது பொதுவான இடம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அப்ப தனியா ஒரு இடம் இருக்கும். அப்ப தனி இடம். அப்ப தனி இடம்னா என்னது? நம்ம இப்ப வீடு இருக்கு. நம்ம வீட்டுக்கு முன்புறம் என்னது? தெரு போகுது இல்லைங்களா? வீட்டுக்கு முன்னாடி தானே தெரு போகும். அது பொதுவான இடம் தானே. அப்ப வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெரு அது பொதுவான இடம். சரிங்களா? அப்ப தனியா இடம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்ப பொதுக்கு எதிர்ச்சொல் தனி இல்லைங்களா? அப்ப அதுக்கு தனியான இடம் எது? நம்ம வீட்டுக்கு பின்புறம். அப்ப வீட்டுக்கு முன்புறம் தெரு, அப்ப வீட்டுக்கு பின்புறம் கொல்லை, தனியான இடம். சரிங்களா? நம்ம மட்டுமே இருக்கக்கூடிய இடம். அப்ப பாருங்க கொல்லை. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளை தான் இது எதிர்ச்சொல். சரிங்களா? அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க தன்னலம். சரிங்களா? தன்னோட நலத்தை மட்டுமே பார்க்கிறது. இதுக்கு எதிர்ச்சொல் என்னது? பிறர் நலம். சரிங்களா? பிறர் இதெல்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? தன்னலம் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் பிறநலம். சரிங்களா? தேய்ந்த. தேய்ந்த அப்படின்னா வச்சுக்கோங்களேன், பொருட்கள் வந்து குறைந்து கொண்டே போகுது. சரிங்களா? ரொம்ப தேஞ்சிடுச்சு. வருஷம் வருஷம் ரொம்ப தேஞ்சிடுச்சு. அந்த பொருட்கள் வந்து தேய்மானம் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப தேய்மானம். அப்ப தேய்ந்து அப்படின்னா என்னது? குறைந்து கொண்டே போகுது. சரிங்களா? அப்போ ஒண்ணு குறைந்து கொண்டே போகுது அப்படின்னா அதற்கு எதிரானது என்னது? வளர்ந்து கொண்டே போகுது. அப்ப வளர்ந்து. சரிங்களா? உங்களுக்கு புரியாதது கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது மட்டும் தான் நான் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து நடத்துறேன். சரிங்களா? நமக்கு தெளிவா கொஞ்சம் புரிஞ்சதுன்னா கொஞ்சம் நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு வருவோம். சரிங்களா? பாருங்க அடுத்து பாருங்க தனியாக. அப்ப தனியா இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? கூட்டமாக. சரிங்களா?
போடு போடு அப்படின்னா இப்ப பொருளை வந்து கீழே போடுறோம் இல்லைங்களா? அப்ப போடு அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் எடு. சரிங்களா? சேமித்தார் சேமித்தார் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? சேமிக்கிறான். அதுக்கு எதிர்ச்சொல் செலவழித்தல். சரிங்களா? அவன் கஞ்சத்தனமா இருக்கான். ரொம்ப சேமிச்சு வைக்கிறான். இல்லைங்களா? அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? செலவழிக்கிறான். கண்ணா பின்னான்னு பாரு செலவழிக்கிறான். அப்ப செலவழித்தார். கனவு கனவு அப்படின்னா என்னது? ட்ரீம். நம்ம தூங்கும்போது வரும் இல்லைங்களா? கனவு. அப்ப கனவு அப்படின்னா அப்ப உண்மையில இருந்து நினைவு. அப்ப நினைவு. அப்ப நினைவு. சரிங்களா? கனவுக்கு எதிர்ச்சொல் நினைவு. சரிங்களா? அடுத்து பாருங்க வறுமை. அவன் ரொம்ப வறுமையில இருக்கான்ப்பா. அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் என்ன சொல்லுவான்? வரும் எவ்வளவு செழிப்பா இருக்கான் பாரு. இவன் பாரு வறுமையா இருக்கான். அப்ப இவன் வறுமையில இருக்கானா அவன் வளமை. அப்ப அவன் வளமையாக உள்ளான். அப்ப வளமை. அப்ப வறுமைக்கு எதிர்ச்சொல் வளமை. அடுத்து பாருங்க புதுமை. புதுசா இருக்கு. அப்ப புதிதாக ஒன்று இருந்தால் அதுக்கு என்னது? எதிர்ச்சொல் பழைமை. அப்ப பழமை. சரிங்களா? புதுமைக்கு எதிர்ச்சொல் பழமை. இப்போ உங்க பயிற்சிக்கான வினா காடு காய். காடு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன? காய் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி எதிர்ச்சொல் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன். அதுக்கு மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வேணுமா வேணாமான்னு. நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் இதுக்கான பார்ட் 2 வீடியோ போடுறேன். சரிங்களா? இது மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா? இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அப்படின்னா தான் நீங்க மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இது பயனுள்ள வீடியோவா இருக்கும். சரிங்களா?